ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகை அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தை இருக்கும் சாத்திரங்களை படிப்பித்த சான்றோர் ஆக்கிய குருமார்களுக்கும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த பதிவை தொடங்குகிறேன். ஓம் கம் கணபதே நமக, முருகாசரணம் கந்தாசரணம், ஓம் சம்சரணவாய நமக. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். இன்று உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், நினைத்ததெல்லாம் நடக்கும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், காரிய வெற்றி, லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த அலைச்சல்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது. ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம், அது தொழில் சார்ந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முயற்சிகளாக இருந்தாலும் எல்லா முயற்சிகளும் என்று வெற்றி பெறும். காரியங்கள் சித்தியாகும். குடும்பத்தில் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணப்பழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். சில பேர் உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். வெளிமாநில வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். சகோதரருடன் நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மிதுனம். உங்கள் பேச்சில் தனித்துவம் ஏற்படும். பேசி பேசி என்ற காரியத்தை சாதிப்பீர்கள். பேசுவதால் எல்லோரையும் கவரும் பொழுது அதிகாரிகள் மட்டும் விட்டால் வைக்கப்படுவீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் குறையும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தாய் தந்தை பெற்றோர் போன்ற மூத்தோரின் ஆசீர்வாதம் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். குடும்ப அங்கத்தினர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடும் நன்மையை தரும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். இருந்தாலும் வீண் விமர்சனங்கள், வீண் பழிகளை சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு கடமையுமே கண்ணாயினார் என்று இருந்தால் நீங்கள் இன்று வெற்றி பெறலாம். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிறைவுப்படும். தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் பிரச்சனை ஏற்படும். நீண்டதான முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரியுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். சிம்மம். தேவையற்ற திட்டங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு என்ன தேவையோ, இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிங்கனாலே இன்றைக்கி பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பிளானு இப்படியெல்லாம் போட்டு மண்டையை குழப்பி நீங்களும் குழம்பினதோடு இல்லாமல் மற்றவனையும் குழப்பிகிட்டு இருக்காதீங்க. மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது. வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது தொழிலாளிகள், புது முதலாளிகள், புது கூட்டாளிகள், புது ஒப்பந்தங்கள் எல்லாமே வரும். நட்பு வட்டங்கள் விரிவடையும். நல்லாவே சிறப்பாகவே இருக்கிறது. கொஞ்சம் தொழிலில் மட்டும் கோபதாபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக போயிடும். அதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணக்கு வழக்கு எல்லாம் கொஞ்சம் சரியாக வச்சுக்குவாங்க. தந்தை போன்ற மூத்தோர்களின் ஆசி இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கன்னி. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும். சும்மா இருந்தால் கூட நீங்கள் நினச்ச காரியங்களெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக செய்து முடிக்க போகிறீங்க. ஆனால்
அதே நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமையும் பணி அழுத்தம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அது பணிச்சுமையாகவே உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு ஏதோ கேஷுவலாக டெய்லி ரொட்டீன் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. மற்றவனுக்கு வேணால் அது தெரியும். நண்பர்கள் சகோதரர்களிடம் நன்றாக பழகுங்கள். அவரோட கருத்து வேறுபாடு வேண்டாம். அரசு விஷயங்கள் பிரச்சனை தரும் என்பதால் ஒத்தி வைக்கவும். பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி புரிவார்கள். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். துலாம், சுயசிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்கள் விருப்பங்களை சாதித்துக் கொள்வீர்கள். விருப்பங்கள் சாதிப்பதோடு இல்லாமல் அதில் லாப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் பண்ணுவீர்கள். லாப வருமானமும் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். மன மகிழ்ச்சியாக இருக்கும். சகோதரிடமும் சக ஊழியர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் கவனம் தேவை. அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பெண்களிடம் மட்டும் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். விருச்சிகம், நீண்ட நாள் திறமைகள், அதாவது உங்களுடைய திறமைகள்லாம் இருக்கும், ஆனால் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் ஹைலைட் ஆகும். இவனால தான் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் எல்லோரும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. உங்கள் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும். அதுவும் நீண்ட நாட்களாக அதுக்காக போராட்டிகிட்டு இருப்பீங்க. உங்களை அடையாளப்படுத்துவதற்கு இன்னும் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். உங்களோட திறமைக்கு ஒரு அடைமொழி கிடைக்கும். வெற்றி காண்பீர்கள். அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்குது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெரியோர்கள் ஆசை நன்றாக இருக்கிறது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சகோதரர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் ஒத்தி போடவும் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பார்கள். மிகவும் பெண் நண்பர்கள் உங்களுக்கு அதிக உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் செயல்பாடுகளாக வித்தியாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக இருந்து நல்வழிப்படுத்துதல் அவசியம். குழந்தை வழிபாடு நன்மையை தரும். தனுசு, குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். போட்டிகள்னால் வெற்றினா சும்மா இல்லை, எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான போட்டிகளாக இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு வருவீங்க. நல்ல தகவல் வந்து சேரும். இருந்தாலும் சில விமர்சனங்களையெல்லாம் சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் சமாளித்து லாப வருமானத்தை அதிகரிப்பீங்க. பொருளாதார நிலை உயரும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் ஊழியர்கள் அனைவரும் ஆதரவு தருவார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. குழந்தைகள் உங்களுக்கு அவர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், குடும்பத்தில் அந்நிய தலையீடு வேண்டாம். குடும்ப உறவினர்களோடு ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்ற மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் துணையால் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். சகோதரரிடம் ஊழியரிடம் கருத்து வேறுபட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கவனம் தேவை. அரசு விஷயங்களில் உங்கள் திறமையால் பயன்படுத்தி வெற்றிகரமாக நடந்து கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் போல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களை நல்வழிப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. கவனமும் கண்காணிப்பும் தேவை. கும்பம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பர்சனலாக, அதாவது உங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் என்று மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் என்று தவிர்க்கவும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். வாழ்க்கை துணையுடன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் நீங்கள் அவர்களை ரொம்ப சூதானமாக கையாளணும். அப்போ தான் பிரிவுகள் வராமல் தவிர்க்க முடியும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மீனம், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கவும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் மனதை போட்டு எதுவும் குழப்பிக்கொள்ள வேண்டாம்.
வாழ்க்கை துறை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். அரசு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்களால் உங்களுக்கு குடும்பத்தில் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட இருப்பதால் கவனமாக பழகவும். குழந்தைகளின் திறமை வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திடுவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சரணபாய நமக.